நமஸ்காரம் எல்லாருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். ஒரு நிமிஷம் அவளுக்கு 8:02 ஸ்டார்ட் பண்ணலாம் போகும் போது. ஓகே. ஓகே 8:02 ஆயிடுச்சு. ஸ்டார்ட் தி செஷன். நமஸ்காரம் எல்லாருக்கும். வெல்கம் டு பக்தி சங்கல்பம் 172வது கிளாஸ். இந்த வார அஜெண்டா ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிட்டியா? ஆரம்பிச்சிட்டார் பாலா. ஓகே ஓகே. ஓகே, இந்த வாரம் அஜெண்டா வந்து திருக்குறள் பிரேயர், அப்புறம் திருக்குறள் எஸ்த க்ஷேத்திரம் செக்மெண்ட், அப்புறம் லக்ஷ்மி நிருசிம்ம கராவலம்பம் அதோட லேர்னிங் கண்டினியூ ஆகும். அண்ட் கனகதாராஸ்தவம் அதோட லேர்னிங்கும் கண்டினியூ ஆகும். இதில் என்ன முருகநாந்தம், இதுதான் இந்த வாரம் அஜெண்டா. பிரேயர் அண்ட் திருக்குறள் யார் சொல்லணும்னு சொல்லுங்க மாதிரி அவள் அந்த லெசன் சரஸ்வதி மாமி. நமஸ்காரம். வந்துட்டேன். கணேஷ மந்திரம் 2 times நீங்க சொல்லிடுங்க. சொல்றேன். கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்போ பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூபலசாரபக்ஷிதம் உமாசுதம் தோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வெக்காமே அப்படிங்கிற அதிகாரம் ஸ்டார்ட் பண்ண பயனர் பாலு போன வாரம். ஸோ பேசிக்கா ஆசைப்படுறது, தேவையில்லாத ஆசைகள் வேண்டாம், பிறர் பொருள் மேல ஆசைகள் வேண்டாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண அதிகாரம். ஸோ நம்ம ஆர்டர் ஆஃப் அதிகாரம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆர்டர். நடுவு நிலைமையோட இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் பார்த்தோம், பொறையுடைமை பொறாமை இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் பார்த்தோம். அந்த வரிசையில வெக்காமை அப்படிங்கிற அதிகாரம், அதுல 2வது குறள் இன்னைக்கு. ஸோ படுபயன் வெக்கி பழிபடுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். திரும்ப சொல்றேன், படுபயன் வெக்கி பழிபடுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். ஸோ இதோட அர்த்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஈஸியா 2ஆ பிரிச்சுக்கலாம். எப்பவும் போல நடுவன்மை நாணுபவர், நடுவு நிலைமை தவறாத அந்த பாதையிலேயே பயணம் பண்ணணும், நடுவு நன்மையோட இருக்கணும், அப்படி இல்லாம இருக்க கூடாது, அப்படி இல்லாம இது எனக்கு வேண்டான்னு ஒதுங்குபவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்லியிருக்காரு. படுபயன் வெக்கி பழிபடுவ செய்யார், எந்த விதமான பழி பாவங்களுக்கும் ஆளாக கூடாது, அந்த மாதிரி செயல்கள் செய்ய மாட்டார். அப்படின்னாக்க எந்த மாதிரி செயல்கள் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் 2 வார்த்தையில ரொம்ப அழகா சொல்றார். படுபயன் வெக்கி, வெக்கினாக்க அகைன் ஆசைப்படுறது இல்லையா. படுபயன் வெக்கி, தனக்கு ஒரு நன்மை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப செல்ஃபிஷா, அதாவது என்ன சொல், எனக்கு வேணும் இந்த பொருள், எனக்கு இந்த செயல் நடக்கணும் அப்படின்னு செல்ஃபிஷா இன்னொருத்தரோட பொருள் மேலேயோ இல்ல ஒரு செயல் மேலேயோ ஆசைப்படுறது பழி பாவங்களுக்கு ஆளாக்கும். அந்த மாதிரி செயல்களை செய்யார். படுபயன் வெக்கி பழிபடுவ செய்யார், அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல அவ ஈடுபட மாட்டா. ஏன்னா அவளுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் குறள்லயே சொல்லிட்டா, உண்மை மறுமைன்னு ஃபர்ஸ்ட் குறள்லயே வந்துடுத்தோம். வெக்காமை அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் குறள்லயே வந்து மனசால கூட நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். ஸோ இப்போ இந்த குறள்ல வந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே செய்ய மாட்டாவா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் நடுவன்மை நாணுபவர், நடுவு நிலைமையோட இருக்கணும், அதே மாதிரி எந்த விதமான பயஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர். இந்த மாதிரி
பிறர் பொருள்கள் மேலேயோ இல்ல தேவையில்லாத விஷயங்கள் மேலேயோ ஆசைப்பட மாட்டார். ஏன்னா அந்த அந்த ஆசைகள் வந்து அவர்களுக்கு தீய செயல்களையே தீய கர்மாக்களையே கொடுக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த குறளோட ஒரு சின்ன அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல அவ ஈடுபட மாட்டா. பிகாஸ் நடுவு நிலைமை அதிகாரத்திலேயே பார்த்தாச்சு அந்த மாதிரி இருக்கணும், ஏன் இருக்கணும், அதுக்கான பயன்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அந்த வரிசையில வெக்காமை அதிகாரத்திலையும் அதேதான் சொல்றார் திருவள்ளுவர். படுபயன் வெக்கி பழிபடுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். இதுதான் இந்த வாரத்துக்கான குறள். ஒரு 2 times நீங்க சொல்லிடுங்க மாமி. படுபயன் வெக்கி பழிபடுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். படுபயன் வெக்கி பழிபடுவ செய்யார் நடுவன்மை நாடுபவர். தேங்க்யூ மாமி. அடுத்த செக்மெண்ட். போன வாரம் என்ன க்ஷேத்திரம் பார்த்தோம்? இருட்டானேஸ்வரர் கோவில். ஓ மாமி ரெடியா இந்த கோவில் பத்தி சொல்றதுக்கு? நமஸ்காரம். கிர்ஜா மாமி நமஸ்காரம். ஹலோ. கேக்குறது சொல்லுங்க மாமி. எஸ். ஹலோ. கேக்குறது மாமி சொல்லுங்க. நான் சொல்லணுமா? இந்த க்ஷேத்திரம் நான் சொல்லணுமா? ஆமா மாமி. சரி, எல்லாருக்கும் நமஸ்காரம். சென்ற வாரம் நாம் பார்த்த க்ஷேத்திரம் திருவதிகை வீராட்டனேஸ்வரர் கோயில், பன்ருட்டி, கடலூர் மாவட்டம். சிவபெருமான் தம் வீரத்தினால் அசுரர்களை வெற்றி கொண்ட ஸ்தலங்கள் அஷ்ட வீராட்டனம் என்று அழைக்கப்படுகின்றன. இங்கு எல்லா கோவில்களிலும் பெருமான் வீராட்டனேஸ்வரர் என்றே அழைக்கப்படுகிறார். 8 கோவில் என்னன்னு பார்த்தோம்னா, திருக்கண்டியூர், திருக்கோவிலூர், திருவதிகை, திருப்பரியலூர், திருவிற்குடி, திருவழுவூர், திருக்கொருக்கை, திருக்கடவூர். இந்த 8ல 3வதா வர்ற கோவில் தான் நாம பார்க்கிற திருவதிகை வீராட்டனேஸ்வரர் கோவில். இந்த ஆலயம் 7 ஏக்கர் நிலப்பரப்பில் மிக அழகான சிற்பங்களுடன் அழகழகான கோபுரங்களுடன் உள்ளது. இதன் அழகை ரசிக்க ஒரு நாள் போதாது. என்னென்ன சிறப்பு என்று பார்க்கலாமா? அழகான ஆழமான திருக்குளம், 4 சித்தர்களின் ஜீவபூமி, 16 கால் மண்டபம், ஊஞ்சல் மண்டபம், திருநீற்று மண்டபம், தீர்த்தவாரி மண்டபம், அர்த்த மண்டபம், திருமண மண்டபம், நடராஜர் சன்னதி, வராகியம்மன் சன்னதி, புத்தர் சன்னதி, தட்சிணாமூர்த்தி சன்னதி, காசி விஸ்வநாதர் சன்னதி, 63 நாயன்மார்கள் சன்னதி, பலவிதமான லிங்கங்களின் சன்னதி, நாட்டிய கலையின் பற்பல கரணங்களை விளக்கும் மண்டபம், நவக்கிரகங்களின் விவரம் அடங்கிய மண்டபம், கொடிமரம், பலிபீடம், நந்தி, இப்படி பலவிதம். தாயார் பெரிய நாயகி அம்மன் வலப்புறம் தனியாக சன்னதியில் இருக்கிறார். கருவறையில் உள்ள சிவலிங்கம் 16 பட்டைகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சோமாஸ்கந்தர் உமாதேவியுடன் இங்கு காட்சி தருகிறார். பல்லவர் காலத்து பஞ்சமுகலிங்கமும் இருக்கிறது. தினமும் 6 கால பூஜை நடக்கிறது. பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் மற்றும் நாயக்க மன்னர்களும் திருப்பணி செய்திருப்பதால் கோவில் மிக அழகாக இருக்கிறது. இது கல்வெட்டுகள் சான்று கூறுகின்றன. அப்பர் சுந்தரர், ஞான சம்பந்தர் பாடிய ஸ்தலம் இது. கோபுரத்தின் நிழல் பூமியில் விழுவதில்லை. இது இந்த கட்டடக்கலையின் அற்புதம் என்று சொல்லலாம். இங்கு கொடிமரம் சரக்கொன்றை மரம் ஸ்தல விருஷம். கோவிலுக்கு தேர் அமைக்கும் வழக்கம் இங்குதான் துவங்கியது என்கிறார்கள். எல்லா பெரிய கோவிலிலும் இன்று தேர் இருக்கிறது அல்லவா? இதுக்கு ஆரம்பம் இந்த கோவில்தான். விநாயகருக்கு சூறை தேங்காய் உடைக்கும் பழக்கமும் இந்த கோவில் தான் ஆரம்பமாயிற்று என்று சொல்கிறார்கள். திருநாவுக்கரசருக்கு கைலைநாதன் தரிசனம் தந்ததும் இந்த கோவிலில்தான். இவை இல்லாமல் இன்னும் 3 வகையில் சிறப்பு பெற்றது இத்தலம். என்னவென்று பார்க்கலாமா? சிவபெருமானின் வீரத்தை விளக்கும் கேத்திரங்களில் இது ஒன்று என்று சொன்னோம் அல்லவா? இத்தலத்தில் நடந்த நிகழ்ச்சி என்ன? திரிபுரம் எரித்த சம்பவம். பொன்னால், வெள்ளியால், இரும்பால் ஆன 3 கோட்டைகளை கட்டிக்கொண்டு 3 அரக்கர்கள் பிரம்மாவிடம் பெற்ற வரத்தால் செருக்குற்று இருந்தார்கள். தேவர்கள் உதவிக்கு வர ரதத்தில் ஏறி வந்த சிவபெருமான் தன் சிரிப்பால் இந்த 3 கோட்டைகளையும் எரித்து அரக்கர்களையும் வென்றார். அதன் நினைவாக இங்கு கருவறை தேர் போன்ற அமைப்பில் இருக்கிறது. அடுத்தது
திருநாவுக்கரசர் சைவ மதம் துறந்து சமண மதம் சார்ந்து விட்டார். மனம் வருந்திய அவரது தமக்கை திலகவதியார் இந்த சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்ய திருநாவுக்கரசர் சூளை நோயால் வருந்தி வயிற்று வலியால் துன்பப்பட்டார். சமணர்களால் மருந்து கொடுத்தும் குணமாகவில்லை. அவர் தமக்கையிடம் வந்து வேண்ட திலகவதியார் திருநீறு பூசி தீர்த்தம் கொடுக்க சிவன் அருளால் குணமாகிவிட்டது. நாவுக்கரசர் மீண்டும் சைவ மதம் வந்து தேவாரம் பாடினார். அவர் பாடிய முதல் தேவாரம் இந்த கோவில்தான். அவர் வாழ்ந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு. பாடிய மொத்த பாடல்கள் 3066. அவரது இயற்பெயர் மருள் நீக்கியார். ஆனால் அவரது தேவார பாடல்களை கேட்ட சிவபெருமான் அசரீரியாக நாவுக்கரச என்று கூப்பிட்டார். அன்று முதல் இவர் திருநாவுக்கரசர் என்று அறியப்பட்டார். மூன்றாவதாக, சோழ மன்னன் ராஜராஜ சோழன் இக்கோவிலுக்கு வந்த சமயம் இதன் சிற்ப அழகையும் விமானத்தையும் கோபுரத்தையும் கண்டு மிகவும் மனம் மகிழ்ந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு மாதிரியாக இதை மனதில் இருத்தி கொண்டார் என்று சொல்கிறார்கள். இவ்வாறு பல சிறப்புகளை பெற்ற இந்த திருவதுவை பெருமானை வணங்குவோம். நமச்சிவாய. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். தேங்க்யூ. பாலு, நீங்க தான் சொல்றீங்களா? ரொம்ப சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது மாமி. சூப்பர் மாமி. அதான் அந்த முதல் பாடல் வந்து இந்த கூற்றாயினவாறு விளக்ககிரி பாடின பாட்டு. அதில் வந்து சொல்லுவார், சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர் அப்படின்னு சொல்லி பாடுற பாட்டு. ரொம்ப நல்ல பாட்டு. கூற்றாயினவாறு விளக்குகிறீர் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றார் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீராட்டனத்துறை அம்மானே. ஆமா, வீரட்டானத்துறை. இந்த இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸா இருக்கு இல்லையா, சின்ன வயசுல எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, எக்ஸாம்லாம் டென்ஷன் ஆயிடும் எனக்கு உடனே. சோ ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுது ஸ்டமக் அப்செட் ஆயிடும். எனக்கு பயங்கரமா வயிற்று வலி வரும். சம்பந்தமே இருக்காது, அதுக்கும் பிசியலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எதுவும் கிடையாது. இட்ஸ் பியூர் சைக்காலஜி. எனக்கு டென்ஷன் ஆனா வயிற்று வலி வரும். அம்மா வந்து அப்போதோ இந்த பதிகள் பார்த்து இல்ல அது சொல்லு நீ சரியாயிடும் அப்படின்னு நானும் சொல்லுவேன். இத சொன்னா எனக்கு என்னமோ சரியாயிடும். எக்ஸாம்ஸ் எல்லாம் போய் எழுதிட்டு வருவேன். அந்த மாதிரி இட்ஸ் வெரி ஸ்பெஷல் பதிகம். அது இன்னும் 4 வரி ஆக்சுவலா உண்டு. கூற்றாயினவாறு விளக்குகளீர் கொடுமை பல செய்தன நானறியேன் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு தொடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. அதாவது அந்த தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு தொடக்கி முடக்கியிட அந்த இடத்துலதான் வந்து வயிற்று எனக்கு வலிக்கிறது ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாரு அவர் அந்த இடத்துல. பியூட்டிஃபுல் பதிகம் ஆக்சுவலா. சூளை நோய் அப்படின்னு ஒரு நோய் அவருக்கு. கரெக்ட் கரெக்ட். ஸோ அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்காக, அதாவது நம்மலாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, ஏதோ சான்ஸ்கிரிட்ல மந்திரம் சொன்னாதான் எல்லாம் வந்து பலிக்கும்னு நினச்சிட்டு இருக்கோம். தமிழும் ஈக்குவலண்ட்டாக, தமிழில் வந்து அவ்வளோ, அதாவது தமிழும் சான்ஸ்கிரிட்டும் கான்டெம்பரரிஸாக இருந்திருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த அக்ஷரங்களும் அந்த அக்ஷரங்களும் ஏகப்பட்ட ஒற்றுமையோடு இருந்திருக்கு. ஸோ அதனால் அக்ஷரத்துக்கான அந்த பவர் அப்படின்றது வந்து தமிழுக்கும் இருக்குது அப்படின்ற சொல்கிற திருப்பதிகங்களில் நிறைய இருக்குது. மழை வேண்டர் பதிகம்னு ஒன்று இருக்குது. அது நாங்கள் வந்து ஒரு 100 பேர் சேர்ந்து இங்கே வில்லிவாக்கத்தில் ஒரு பண்ணும்போது பண்ணி முடிச்சு சாயந்தரம் மழை பெஞ்சுது. அதெல்லாம் வந்து ஒரு நம்ம வந்து அந்த அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோட அந்தந்த அக்ஷரங்களுக்கான அந்தந்த விஷயத்தை நம்ம வந்து நினச்சிட்டு பண்ணோன்னா அதுக்கான பலன் வந்து நிச்சயம் உண்டு. அது தமிழ்ன்றதுனால அதை வந்து புறக்கணிக்க வேண்டாம் அப்படின்றது வந்து ஒரு இது. நம்ம குரூப்பில் யாரும் அப்படி இல்லை. பட் இருந்தாலும் ஜென்ரலாக சொல்கிறேன். பட் ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்லோகன்னா ஓகே, அந்த மாதிரி இருக்குது. ஒரு தமிழில் வந்து தேவாரம் திருவாசகம் வந்து அந்த அளவுக்கு அதாவது திருவாசகத்தை இவர் மாணிக்க வாசகர் சொல்லி சிவபெருமான் எழுதுற அப்படின்னா அது அவர் எழுதினதுக்கான அந்த ஒரு கனெக்ட் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அதை சொல்லும் பொழுது நம்மளுக்கு என்னன்னா அந்த பாவம் மிஸ் ஆகக்கூடாது. நம்ம சொல்லும் பொழுதும் அது சிவபெருமான் எழுதினதுன்ற ஒரு பாவத்தோட சொன்னா அதுக்கான நிச்சயமான பலன் கண்டிப்பா உண்டு. அந்த மாதிரி அதாவது ரெண்டுமே parallel languages. இந்த ஒன்னு superior ஒன்னு inferiorங்கற கான்செப்ட் கிடையாது ஆக்சுவலா. ஆமா. ஸோ அந்த விதத்துல வீரட்டானத்துறை அம்மானே அப்படின்னு இந்த
அப்பர் சுவாமிகள் பாடின ஒரு ஸ்தலம். அது திருவதிகை வீரட்டானம் தான் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அந்த அட்ட வீரட்டானத்தில் வந்து திருவதிகை வீரட்டானத்தில் தான் வந்து சம்பந்தர், அதாவது அப்பர் வந்து பாடினார் அப்படின்னு சொல்கிறா. அந்த 10 பாடல்களில் ஒரு பாடலில் வரும் இந்த மாதிரி சுடுகின்றது சூலை தவிர்த்தருளீர் அப்படின்னு ஒரு லைன் வரும். அந்த சூலை நோயினால் இந்த மாதிரி அவர்களுடைய பாடல்கள்ல இருந்து தான் வந்து இவளுடைய ஒரு சரித்திரத்தை வந்து சொல்கிற ஒரு நிகழ்வு. அந்த மாதிரி பாடல்கள்லேருந்து தான் வந்து நிறைய பேர் எடுத்து ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்ற அந்த ஒரு சரித்திரத்தை சொல்கிறதுக்கான இது. அந்த அளவுக்கு அவள்லாம் ரொம்ப பழமையானவர்கள் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஈவன் மாணிக்க வாசகரும் ஆண்டாளும் வந்து கான்டெம்பரரிஸ் அப்படின்னு வந்து ஒரு ரிசர்ச் பேப்பரில் நான் படிச்சிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆண்டாளும் மாணிக்க வாசகரும் கான்டெம்பரரிஸாக இருந்ததுன்னா இப்போ அது அவளுடைய காலம் வந்து எவ்வளோ பின்னோக்கி இருக்குது. அது வந்து எவ்வளோ அந்த காலத்துலேயும் அவள் எவ்வளோ வந்து அந்த நேம நிஷ்டைகளோட அந்த பக்தியை வந்து எல்லாருக்கும் எடுத்துன்னு போயிருக்கா தமிழை வச்சுண்டு அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரியத்துக்குரியதாக இருக்குது. அந்த விதத்தில் அது திருவதிகை வீரட்டானம் அப்படின்றது வந்து போன வாரம் அவர் சொன்ன உடனே எனக்கு வந்து இந்த பாட்டு தான் ஓடிகிட்டே இருந்தது மனசில். ஸோ அதனால் அதை சொல்லணும்னு நினச்சேன். மாமியும் சொல்லிட்டா கரெக்டாக இந்த ஊற்றாயினவாறு பாட்டை. ஸோ ரொம்ப அழகான க்ஷேத்திரம். இந்த வாரத்துக்கான க்ஷேத்திரத்துக்கு போ. பெருமா கோயில். தயாரோடையும் இருக்கா? ஓகே. எனி க்ளூஸ் ஸ்டோரி? என்ன எக்கோ அடிக்கிறது? ஏதாவது க்ளூஸ் தரலான்னு கேட்டேன். சாரி. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு கோவில். காளையார் கோயில். காளையார் கோயிலா? அவர் தான் சொல்லணும். எனக்கு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல கோயிலே தெரியாது. இல்ல, காளையார் கோவில் இல்ல. இந்த திருமயமா? அது திருமயமா? திருமயம் வந்து புதுக்கோட்டைல. திருக்கோஷ்டியூரா? இல்ல. திருக்கோஷ்டியூர் வீரநாராயண பெருமாள். இது ஏகுடி திருக்கோஷ்டியூர். ஓகே, இந்த நாங்க ஷேர் பண்றோம் குரூப்ல. உங்க கெஸ்ஸஸ்லாம் நீங்க ஷேர் பண்ணலாம். ஆமா, திருக்கோஷ்டியூர் தான் அது. ஸோ almost answer வந்துடுது. We will share the picture in the group. Yeah. Nice. Next segment. திருக்கோஷ்டியூர் யார் சொன்னா? 2 பேர் சொன்னா ஆக்சுவலா. சௌமிய நாராயண பெருமாள். நான் சொல்லிட்டேன் பாரு. நீ சொல்லிட்ட. வீரநாராயண பெருமாள் சொன்ன, சௌமிய நாராயண திருக்கோஷ்டியூர். ஆமா. இந்த பத்தி டீடைல்ஸ் வந்து அடுத்த வாரத்துல பார்க்கலாம். திருக்கோஷ்டியூர் தான் ஜி. அந்த பின்னாடி பக்கம் இதுல வந்து ராமானுஜர் மேல ஏறி இது சொன்ன இது கரெக்ட். திருக்கோஷ்டியூர் நினைக்கிறேன். அந்த பின்னாடி சுவாமிக்கு பின்னாடி மண்டபம் மாட்ட மேல இது இருக்கு இல்லையா, அதுல மேல ஏறி போய் ஜனங்கள் எல்லாருக்கும் இந்த பிரணவ மந்திரத்தை சொன்னார். ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி ஆச்சாரியார் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கூட, எனக்கு இது கிடைக்காட்டினாலும் பரவாயில்ல, ஜனங்கள் எல்லாருக்கும் புண்ணியம் கிடைக்கட்டும். அது திருவட்டாறு தானே மாமி? அது திருவட்டாறு. திருக்கோஷ்டியூர்ல. ஆமா, இந்த சுவாமி பின்னாடி அந்த மண்டபம் மேல ஏறுவா, உள்ள படியில ஏறி 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 மண்டபம். அது திருவட்டாறுல கூட அது மாதிரி ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி நான் ராமானுஜர் தனியா போய் மேல ஏறி போய் தனியா ஒரு ராமானுஜருக்குன்னு ஒரு சின்ன ஒரு தனி மண்டபம் இருக்கு. அதுக்கு ஜீப்ல தான் போனோம், மேல போனோம். அதுக்கு அது திருவட்டாறுலயும் இருக்கு. அது
அச்சா இது இப்ப பார்த்த உடனே ஐடியா வருது. நாங்க மேல ஏறி இருப்போம் இப்பதான் ஆனா ஞாபகம். திருக்கோஷ்டியூர் கோபுரம்னு சொல்லுவா நிறைய பேர். கரெக்ட், திருக்கோஷ்டியூர் திருக்கோஷ்டியூர் கோபுரமும் இருக்கு ஜி. பின்னாடி பக்கம் சைட்லயே உள்ள போய் சுவாமிய பார்த்துட்டு அப்படியே ஸ்டெப்ஸ்ல ஏறி ஏறி சின்னூண்டி இடமா இருக்கும். மெல்லமா ஏறி ஒரு அடுக்கு இதா இருக்கும் பின்னாடி. அது மேல ஏறி மலை அந்த உச்சியில போய் சௌமிய நாராயண பெருமாளுங்க. அதுல வந்து ஓம் நமோ நாராயணான்னு இவர் வந்து சொன்னாரு. அதனால அவர் குருஜி பேர் எனக்கு மறந்து போயிட்டு. அவர் வந்து இத வெளியில சொல்லக்கூடாது உனக்கு, நான் இது ரொம்ப நாளா இவர் நடந்து 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 அவர்கிட்ட போய் கத்துக்கவே முடியாது. இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு அனுப்பிச்சுட்டே இருப்பாராம். கடைசியில ரொம்ப வருஷம் கழிச்சு நான் உனக்கு சொல்லித்தரேன், ஆனா நீ இது வெளியில யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நம்ம இதுக்குள்ளேயே இருக்கணும்னு அவர் சொல்லியிருக்கார். அப்ப நீ சொன்னா உனக்கு வந்து இது கிடைக்காது, புண்ணியம் கிடைக்காது, நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்ட்டு. எனக்கு வந்தாலும் பரவாயில்ல, எல்லா ஜனங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கட்டும்னு இவர் இந்த பர்டிகுலர் இந்த மண்டபத்து மேல ஏறி போய் கடைசியில சொல்வார். அது யாருஜி? யாதவ பிரகாஷரா? இல்லம்மா இல்ல, ஆள் அவர் எனக்கு அந்த குரு பேர் என்னங்க, ராமானுஜருக்கு நடையா நடப்பாராம். அது அங்க இருக்க ஆள் இல்ல அந்த தெரியல சார் ஜி. நம்பி 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 கரெக்ட். அது மாதிரி இந்த இப்ப சொன்ன உடனேதான் தெரியுது. போயிருக்கோம். இந்த க்ஷேத்திரத்தை பத்தின டீடைல்ஸ் வந்து அடுத்த வாரம் ஸ்வீட்டான கிரிஜா மாமி வாய்ஸ்ல கேட்போம். எஸ். லக்ஷ்மி நிருசிம்ம கராவலம்பம் அதுல 1ல இருந்து 5 இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? 1ல இருந்து 5 இன்னைக்கு 6வது ஸ்டான்ஸா பார்த்ததுக்கு அப்புறம் ரிவிஷன் வச்சுக்கலாம் 1 to 5 டயத்தை பொறுத்துண்டு. அதுக்கப்புறம் கனகதார அஸ்தாவமும் இருக்கு. நேரா 6th ஸ்டான்ஸா பாரு. சிக்ஸ்த் ஸ்டான்ஸா இது வரைக்கும் ஒரு குட்டி ரீகேப். லக்ஷ்மி நிருசிம்மர் எங்க இருக்கார், அவர் கூட யார் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் மொதல் 2 ஸ்டான்ஸால பார்த்துட்டோம். அவர்கிட்ட யார் யாரெல்லாம் வந்து வணங்கறதுக்கு வராங்கிறதெல்லாம் பார்த்தோம். அடுத்த 3 ஸ்டான்ஸால வந்து சம்சாரம் வந்து ஒரு சாகரம்னு பார்த்தோம். சம்சாரம் ஒரு கூப்பம், அதாவது ஒரு ஆழமான கிணறுன்னு பார்த்தோம். சம்சாரம் ஒரு காடு, அதுல நிறைய மிருகங்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இந்த இடத்துல சம்சாரம் என்ன அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்றார். ரொம்ப அழகான அர்த்தம். ஐ திங்க் யூ வில் ஆல் லவ் இட். சோ அதனால இது சொல்றதுக்கு யாரு வரணும் கௌரி என் கூட சேர்ந்து? பேபி மேம். ஓகே, நமஸ்காரம் மாமி. நான் அதை ஒரு தடவை சொல்லிடுறேன், இந்த அர்த்தம் சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். संसार वृक्षमगबीजमनन्त कर्म शाकाशतं करणपत्रमनङ्ग पुष्पम् आरुह्य दुःखफलितं पततो दयालो लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. அதாவது இந்த இடத்துல தயாளோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. கருணை மிக்கவனே லக்ஷ்மி நிருசிம்மா அப்படின்னா வந்து மீனிங் ஆரம்பிக்கும் போது அதை சொல்லி ஆரம்பிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். தயாளோ லக்ஷ்மி நிருசிம்மா மம கராவலம்பம் தேகி, எனக்கு உன்னோட கையால அனுகிரகம் பண்ணு, உன்கிட்ட சரணாகதி பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஆச்சாரியார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறது பார்க்கலாம். சம்சார விருட்சம் அப்படின்னு சொல்லிட்ட ஃபர்ஸ்ட் லைன்லயே முதல் 2 வார்த்தையிலேயே வந்து சம்சாரத்தை வந்து இந்த உலகத்தை ஒரு விருட்சமா கன்சிடர் பண்ணிடுறாரு அவர். அந்த விருட்சம் எதுல இருந்து வருது, அந்த விருட்சத்துல என்னென்னலாம் இருக்கு, அதுல யாரு ஏறதா அப்படிங்கறதுதான் அடுத்தடுத்த வேர்ட் ஸ்பிளிட்ல ரொம்ப அழகா வரும். சம்சார விருட்சம் சொல்லியாச்சு. சம்சாரம் இந்த உலகம், விருட்சம்னா அந்த மரம். அது எங்கேருந்து வருது அப்படின்னாக்கா, அந்த மரம் வளரணும் இல்லையா, அது எந்த சீட்ல இருந்து வளருது அப்படின்னாக்கா அக பீஜம். பீஜம்னா சீடு. இந்த அக அப்படின்னு இருக்கு இல்லையா, இது ரொம்ப பாவம், அதாவது பாவங்களின் மொத்த ரூபமா இந்த ஒரு சீடு இருக்கு. அந்த சீடுல இருந்து வளர்றது இந்த மரம். இந்த இடத்துல பாவம்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னாக்கா
சுத்தமா இல்லாத ஒரு சீடு, அசுத்தமா இருக்கிற சீடும் நீங்க எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. அப்பேற்பட்ட மரத்துல என்ன இருக்கும்? விருக்ஷம் அகபீஜம் அனந்த கர்ம சாகாசதம் அப்படிங்கிறார். ஷாகா அந்த மரம் வளர்றது அந்த சீட்ல இருந்து. ஷாகா அப்படின்னாக்கா பிரான்சஸ், நிறைய கிளைகள் இருக்கு. எவ்வளவு கிளைகள் இருக்குனாக்கா 100க்கும் மேற்பட்ட, ஷத அப்படின்னாக்கா 100, 100க்கும் மேற்பட்ட கிளைகள் அந்த மரத்துல இருக்கு. அந்த ஒரு கிளைகளையும் எப்படி சொல்றாரு அப்படின்னாக்கா அனந்த கர்ம, ஒரு கிளைகளும் ஒரு ஆக்டிவிட்டிஸ குறிக்கிறது அப்படிங்கிற. அது மாதிரி 100க்கும் மேற்பட்ட ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. பேசிக்கா நமக்கு ஞானேந்திரியம் கர்மேந்திரியம்னு அழகா சொல்லிடுறோம் இல்லையா? இந்த சென்ஸ் ஆர்கன்ஸால நம்ம செய்யக்கூடிய செயல்கள், அப்புறம் பேசுறது, நடக்கிறது, கையால பிடிக்கிறது, ஜனனம், அதுக்கப்புறம் வந்து கழிவுகள், இதெல்லாம் வந்து கர்மேந்திரியத்துல வந்துரும். ஞானேந்திரியத்துல வந்து எல்லா சென்சஸும் வந்துரும். பாக்குறது, கேட்கறது, நுகர்றது, டேஸ்ட் பண்ணுறது, அந்த ஸ்பர்சம், இதெல்லாம் வந்துரும் இல்லையா? இந்த மாதிரி பல ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டே இருக்கு. அந்த மரம் வளர்ந்துட்டே இருக்கு. அதுல 100க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கு. அந்த ஒரு கிளைகளும் ஒரு கர்மா. அதுல இப்ப மரம்னாக்க அதுல லீவ்ஸ் இருக்கணும், பூக்கணும், காய்க்கணும், அந்த காயை பறிக்கிறதுக்கு ஏதாவது வரும், அதெல்லாம் வரும் இல்லையா? இப்போ சாகாசதம் பிரான்சஸ் வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்தது கரண பத்ர அனங்க புஷ்பம். அந்த பிரான்சஸ்ல என்ன இருக்கும்? ஆப்வியஸ்லி முதல்ல இலைகள் இருக்கும் இல்லையா? கரண பத்திரம். இந்த கரண பத்திரம்னா லீவ்ஸ். இந்த கரண அப்படிங்கிறது நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ். அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலியமா தான் அந்த எல்லா ஆக்டிவிட்டிஸும் நடக்கிறது. அனங்க புஷ்பம். இப்போ வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம் அப்படின்னா ஏன் பண்றோம்? ஒரு செயல் நம்ம செய்யறோம் அப்படின்னாக்க ஏதாவது ஒரு பிரதிபலன் இல்லாம நம்ம செய்யறது கிடையாது பேசிக்கா. அதுதான் ஹியூமனோட நேச்சர் இல்லையா? சோ நம்ம ஏதாவது ஒரு பொருள் மேல ஆசைப்படுறோம். அந்த ஆசையை அடையறதுக்காக பேசிக்கா நமக்கு பைசா வேணும்னாக்கா ஒரு வேலை செஞ்சாதான் பைசா வரும். அந்த பைசாவை வச்சுட்டு ஏதாவது வாங்குறதுக்கு ஒரு லிஸ்ட், 1000 லிஸ்ட் வச்சிருப்போம். ஆனா பைசா வந்து இவ்வளவுதான் இருக்கும், லிஸ்ட் வந்து அதை விட பெருசா இருக்கும் பட்ஜெட் இல்லையா? இப்போ அந்த லீவ்ஸ் வந்து ஆர்கன்ஸ்னு பார்த்தாங்க. இந்த புஷ்பம், அந்த அனங்க புஷ்பம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த அனங்க அப்படிங்கிற வார்த்தை வந்து காமதேவனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த இடத்துல ஆசைகள்னு எடுத்துக்கலாம். அதாவது நிறைய ஆசைகள், நமக்கு காமங்கள் இருக்கும் இல்லையா? அந்த ஆசைகள் அத்தனையும் ஃப்ளவர்ஸா அந்த மரத்துல வளர்றது, பூக்கிறது. அனங்க புஷ்பம், கரண பத்திரம் அனங்க புஷ்பம். அடுத்தது ஆரோக்கிய, அதாவது அந்த புஷ்பம் ஆரோக்கியனை ஏறது. எதுக்காக ஏறுறோம் அப்படின்னாக்க அந்த ஆசைகளா பூத்திருக்கிற புஷ்பம் எப்படி காய்க்கணும் இல்லையா? அடுத்தது வந்து காயா மாறணும், காயா மாறி பழமா மாறணும் அது இல்லையா? இப்போ எல்லா ஆசைகளுமே நமக்கு நிறைவேறுமா அப்படின்னாக்க நியாயமான ஆசைகள் நிறைவேறினாலே நமக்கு பெரிய விஷயம். எல்லா ஆசைகளும் நிறைவேறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு செயல் தான், கஷ்டமான ஒரு எக்ஸிகியூஷன் தான். சில விஷயங்கள் நடக்காது, பல விஷயங்கள் நடக்காது. அப்ப என்ன ஆகும்னாக்க நமக்கு எஞ்சி இருக்கிறது வந்து வருத்தம் தான் நமக்கு மிஞ்சி இருக்கும், பிகாஸ் நடக்காத சமயத்துல. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்க அந்த ஆசைகள் அப்படிங்கிற புஷ்பம் துக்க பலிதம், அதாவது பழமா மாறுறது. அந்த துக்கம், அந்த பழத்தை வந்து துக்கம் அப்படின்னு கம்பேர் பண்றாரு. அதாவது நிறைய துக்கங்கள் நிறைந்த பழம், நிறைய சாரோஸ் இருக்கும் அந்த பழத்தை. அந்த பழத்தை பறிக்கிறதுக்கு ஆரோக்கிய நான் ஏறுறேன். அப்படி ஏறும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மரமே வந்து ஆரம்பத்திலேயே இந்த அதாவது பாவப்பட்ட ஒரு சீட்ல இருந்து பூக்கிற வளர்ற ஒரு மரம்னு பார்த்தாச்சு. அதுல சென்ஸ் ஆர்கன்ஸ்ல அதுல இருக்கிற கர்மங்கள் தான் வந்து பிரான்சஸ் ஆகவும், அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் வந்து லீவ்ஸ் ஆகவும், நம்மளுடைய ஆசைகள் தான் புஷ்பமாகவும், அந்த ஆசைகளா நிராசைகள் அத்தனையும் வந்து துக்க பலிதமாகவும், அதாவது ஃப்ரூட்ஸ் ஆகவும் இருக்கு. அதை எடுக்கிறதுக்காக நான் ஏறுறேன். ஆரோக்கிய துக்க பலிதம், அதை பறிக்கிறதுக்காக ஏறுறேன். அப்படி ஏறும்போது என்ன ஆகுதுனாக்க பதத்தோ, அது பத்தோன்னு இருக்கு, ஐம் சாரி சமஸ்கிருதத்துல தப்பா இருக்கு, பதத்தோ ஏறும்போது என்ன ஆகுது, கீழே விழுந்துடுறேன். தலை குப்புற நான் கீழே விழுந்துடுறேன். அப்படி கீழே விழுற நேரத்துல தயாளோ நீதான் என்ன காப்பாத்தணும், கையால என்ன புடிச்சுக்கோ ப்ளீஸ், நான் கீழே விழுந்துட்டே இருக்கேன் அப்படிங்கிற. இந்த சம்சார சைக்கிள்ல வந்து இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத் இருக்கு இல்லையா? அது ஏன் நடந்துட்டே இருக்கு? பிகாஸ் நம்ம கர்மா பேலன்ஸ நில்லா வச்சுக்கிறதே கிடையாது.
ஏதாவது ஒண்ணு பண்றோம், அது ஒண்ணு பாசிட்டிவா இருக்கு இல்ல நெகட்டிவ் கர்மாவா இருக்கு, நில் பேலன்ஸா இருக்கும் போதுதான் முக்தி இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த சைக்கிள் இஸ் கண்டினியூவிங். அந்த சைக்கிள் கண்டினியூ ஆகும்போது நான் ஏதாவது ஆசைப்படுறேன், அது ஆசைப்படுறதை அடையறதுக்காக ஏறுறேன், ஆனா கீழே விழுறேன், திரும்ப ஆசைப்படுறதுக்கு ஏறுறேன், கீழே விழுறேன், ஏறுறேன், கீழே விழுறேன். அப்படிங்கிற சைக்கிள்ல நான் கீழே விழறச்ச தயாளோ லக்ஷ்மி நரசிம்ம மம கராவலம்பம் தேகி, எனக்கு உன் கையால நான் பிடிச்சுக்கோ ப்ளீஸ், நான் கீழே விழறேன், அந்த நேரத்துல நான் நீ காப்பாத்து, உன்ட்டு நான் சரணாகதி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸா. சோ ஆழமான கிணத்துல அவர் விழும்போதும் நிறைய பாம்புகள் இருக்கு, அந்த பாம்புகள் அத்தனையும் வந்து நம்மளுடைய கர்மாக்களா இருக்கு. சோ அங்கேயும் எனக்கு கஷ்டம், அங்கேயும் உன் கையால நான் தூக்கி விடு. சாகரத்தை கடக்கும் போது நீ படகா எனக்கு வா, அங்கேயும் உன் கையால நான் தூக்கி விடு. ஜங்குல அந்த ஃபாரஸ்டா இருக்கும் போதும் அங்க மிருகங்கள் நிறைய இருக்கு, அந்த மிருகங்கள்ல இருந்து என்ன காப்பாத்து, உன் கையை பிடிச்சுக்கிட்டு என்ன தூக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டே வர சைக்கிள்ல 6வது ஸ்டான்ஸால வந்து இவர் விருட்சமா கன்சிடர் பண்ற. அந்த விருட்சத்துல இருந்து அந்த பிரான்சஸ், அந்த பிரான்சஸ்ல இருந்த லீவ்ஸ், அந்த பிரான்ச்ல இருந்து பூக்கக்கூடிய பூ, அந்த பூல இருந்து வரக்கூடிய அந்த விஷ பழம் இருக்கு இல்லையா, அந்த நிராசையான பழங்கள் இருக்கு இல்லையா, அந்த பழத்தை பறிக்கிறதுக்காக நான் ஏறுறேன், ஏறும்போது கீழே விழுந்துடுறேன், லக்ஷ்மி நரசிம்மா நான் ப்ளீஸ் புடிச்சுக்கோ கருணை மிக்கவனே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார் இந்த ஸ்டான்ஸால ஆச்சாரியா. ஸோ இந்த ஸ்டான்ஸாவை 2 டைம்ஸ் நம்ம சாண்ட் பண்ணலாம். மாமி ரெடியா? ரெடி ஜி. சம்சார 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 விருக்ஷம் விருக்ஷம் அக அக பீஜம் பீஜம் அனந்த கர்ம. அனந்த கர்ம. ஸோ அதாவது சம்சார விருக்ஷம் அக பீஜம் அனந்த கர்ம சாகாசதம், அது வந்து ஒரு வார்த்தை. நம்ம பிரிக்கும் போது சம்சார விருக்ஷம் அக பீஜம் அனந்த கர்மம் சாகாசதம் அப்படின்னு பிரிச்சு சொன்னா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். பட் பிராக்டிஸ் பண்ண சேர்த்து சொல்றதுக்கு நம்ம முயற்சிக்கலாம். சரியா? சம்சார விருக்ஷம் சம்சார விருக்ஷம் அக பீஜம் அக பீஜம் அனந்த கர்ம அனந்த கர்ம சாகாசதம். சாகா சதம். சதம் சதம். शाखा शतम. शाखा शतम. करेक्ट. संसार वृक्षमग बीजम अनंत कर्म शाखा शतम. संसार वृक्ष मग बीजम अनंत कर्म शाखा शतम. संसार वृक्षम अग बीजम अनंत कर्म शाखा शतम. करेक्ट. கரணபத்ர கரணபத்ர. அது இந்த இடத்துல அகைன் கரணபத்ரம் அனங்க புஷ்பம். ஆனா அது வந்து ஒரு வார்த்தை. கரணபத்ரம் கரணபத்ரம் அனங்க புஷ்பம்னு இருக்கு, நம்ம பிரிச்சுக்கலாம். கரணபத்ரம் அனங்க புஷ்பம்னு பிரிச்சுக்கலாம். கரணபத்ரம் அனங்க புஷ்பம். கரணபத்ரம் அனங்க புஷ்பம். பத்ரம் பத்ரம் சான்ஸ்கிரிட் தெரியல. கரணபத்ரம் அனங்க புஷ்பம். கரணபத்ரம் அனங்க புஷ்பம். இந்த நாவுமே வந்து 3 சுழின. கரணபத்ரம் அனங்க புஷ்பம். ஓகே. அடுத்து ஆருஹ்ய ஆருஹ்ய துக்கபலிதம். 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 பலிதம் அத PHA பலிதம். பலிதம். ஆருஹ்ய துக்கபலிதம். பததோ பததோ தயாலோ. தயாளோ. பததோ தயாலோ. பததோ தயாளோ. லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். லக்ஷ்மீ நிருசிம்ஹ மம தேஹி கராவலம்பம். லக்ஷ்மீ நிருசிம்ஹ மம தேஹி கராவலம்பம். संसार वृक्षमघ बीजमनंत कर्म शाकाशतम. संसार वृक्षम अग बीजम अनंत कर्म शाकाशतम. संसार वृक्षम சொல்லுங்க சொல்லுங்க. संसार वृक्षम अगम बीजम अनंत कर्म
शाकाशतम् करणपत्रम् अनङ्गपुष्पम् करणपत्रम् अनङ्गपुष्पम् करणपत्रम् अनङ्गपुष्पम् आरुह्य दुःखफलितम् आरुह्य दुःखफलितम् आरुह्य दुःखफलितम् पततो दयालो पदतो दयाळो पदतो दयाळो लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् ஒரு தடவை டியூனோட ட்ரை பண்ணலாம். அஹ், संसार वृक्षमगबीजमनन्त कर्म संसार वृक्षमगबीजमनन्त कर्म संसार वृक्षमगबीजमनन्त कर्म शाकाशतं करणपत्रमन् शाकाशतं करणपत्रमनङ्गपुष्पम् शाकाशतं करणपत्रमनङ्गपुष्पम् शाकाशतं करणपत्रमनङ्गपुष्पम् आरुह्य दुःखफलितं पततो दयालो आरुह्य दुःखफलितं पदतो दयाळो आरुह्य दुःखफलितं पदतो दयाळो लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् இப்ப நான் ஒரு தடவை ஃபுல்லா சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. ओके संसार वृक्षमगबीजमनन्त कर्म शाखाशतं करणपत्रमनङ्गपुष्पम् आरुह्य दुःखफलितं पततो दयालो लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् संसार वृक्षमगबीजमनन्त कर्म शाखाशतं करणपत्रम् अनङ्गपुष्पम् आरुह्य दुःखफलितं पदतो दयाळो लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् संसार वृक्षमगबीजमनन्त कर्म शाखाशतं करणपत्रमनङ्गपुष्पम् आरुह्य दुःखफलितं पदतो दयाळो लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् Beautiful. So 8:40 ஆயிடுத்து பாரு, அதனால நாம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். கனகதாராஸ்தவம். ஓவர் டு யூ பாலு. எஸ் அதாவது அந்த ஸ்லைடு போறதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். கௌரி, நீங்க அந்த கனகதாராஸ்தவம் ஸ்லைடுக்கு போயிடலாம். நம்ம 1 to 6 அடுத்த வாரம் ரிவைஸ் பண்ணுவோம். போன வாரம் வந்து ஐ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் த ப்ரிவிலேஜ் டு கோ காலடி ஆதிசங்கராச்சாரியாரோட ஊருக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அங்க கோவிலுக்கெல்லாம் போயிட்டு ஸ்வர்ணத்துமனா போறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. ஸ்வர்ணத்துமனா அப்படிங்கிறது என்னன்னாக்க, இந்த பர்டிகுலர் கம்போசிஷன் இருக்கு இல்லையா, இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் இருக்கு இல்லையா, அந்த ஆத்து வாசல்ல நின்றுட்டுதான் ஆதிசங்கராச்சாரியால் குழந்தையா இருக்கறச்சு கம்போஸ் பண்ணதுதான் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம். ஸோ அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு யூ கேன் லிட்டரலி ஃபீல் ஹிஸ் பிரசன்ஸ். அந்த ஃபேமிலி இஸ் a huge family, it's a private property. அதனால பிக்சர்ஸ் எடுக்க முடியல என்னால, இல்லைன்னா I would have shared. அட்லீஸ்ட் ஐ வில் see ஓப்பனா யாராவது போட்டிருக்காளா கூகுள்ல செக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த சின்ன போட்டோஸ் நான் ஷேர் பண்றேன் வர வாரத்துல. அதனால கத்துண்ட வரைக்கும் ஏதோ அட்லீஸ்ட் படிக்க முடிஞ்சது. அதுக்கு தேங்க்ஸ் டு பாலு அண்ட் இன் திஸ் பக்தி சங்கல்பம். தெரிஞ்ச வரைக்கும் ஐ செட் கனகதாரா ஸ்தோத்திரம் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு. இட்ஸ் a beautiful place. ஐ திங்க் அதாவது காலடியில இருந்து இட்ஸ் லைக் 25 kilometers கார்ல தான் போற மாதிரி இருந்தது. பட் இட்ஸ் a brilliant experience. 4-5 கிலோமீட்டர்ஸா? So yeah, Okay. உங்களால யாராவது முடிஞ்சதுன்னா ப்ளீஸ் கோ பார்த்துட்டு வாங்க அந்த இடத்த. சுவர்ணத்துமனா இப்பவும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க அழகா அது. அழகான ஒரு திண்ணை.
அந்த இடத்துல ஆதிசங்கராச்சாரியால் வந்து குழந்தையா இருக்கும்போது சொன்னதை ஒரு போர்ட்ரேட்டா வரைஞ்சிருக்கா வேற அந்த இடத்துல. நதியில So, தண்ணி ரொம்ப ஓடுதா? அழகான ஒரு பிளேஸ் ஸ்வர்ணத்து மனான்னு சொல்லிட்டு அத சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஆக்சுவலா அந்த இடத்துல. ஸோ அதனால தேங்க்ஸ் டு பாலு அண்ட் திஸ் பக்தி சங்கல்பம் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஸ்தோத்திரம் அங்க உட்கார்ந்துன்னு சொல்லறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. யா, தேங்க்யூ பாலு. யூ கேன் டேக் இட் ஃபார் நதியில தண்ணி ஓடுறதா? நதிக்கு போகலையே. ஓ சாரி, நான் மியூட் போட்டுட்டே பேசிட்டு இருக்கேன். அதான் என்னடா அது நதியில தண்ணி ஓடுறதான்னு. ஹலோ. ஹலோ. இல்ல இல்ல, நதியில தண்ணி ஓடுறதான்னு கேட்டேன். பூர்ணால தானே கேக்குறேன். ஓ நன்னா ஓடுறது. அது அது அழகா ஒருத்தர் சொன்னா, இப்போ அந்த பூர்ணாங்கிற ரிவர் வந்துதான் வந்து பெரிய ஆறுன்னு சொல்றாவா இல்லையா? அதோட ஒரிஜினல் பேர் வந்து பூர்ணா. அந்த பூர்ணாக்கு ஏன் பூர்ணான்னு பேர் வந்ததுங்கிறதுக்கு ஒரு அழகான அர்த்தம் சொன்னா, அந்த அந்த ஆறு எப்பவுமே ஃபுல்லா இருக்குமா. அது அவ்வளவு அகலம் ஜாஸ்தி. ரொம்ப மிரட்சியா இருந்தது அந்த ஆறு பாக்குறதுக்கு. அவ்வளவு பெரிய ஆறு. அதாவது நான் ஆடி 1, 2, 3 போயிருந்தேன். அதாவது ஆடி ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்து எந்த நீர்நிலையிலையும் குளிக்க மாட்டான். ஏன் அப்படின்னாக்கா அந்த 3 நாள் வந்து எல்லா ரிவர்ஸ் பேசிக்கா இந்தியால பிரம்மபுத்திராவை தவிர அத்தனை ரிவரும் வந்து பெண் ரிவர் இல்லையா. அந்த 3 நாள் வந்து அவளுக்கு வந்து ரெஸ்ட் அப்படிங்கறதுனால குளிக்க கூடாது, தோஷம் அப்படின்பா. அவர் சொல்றாரு, குழம்பிண்டு இருக்கும், மண்ணும் சகதியுமா இருக்கும், தண்ணியில இறங்காதீங்க. நீங்க 4வது நாள் நீங்க இருந்தேன்னாக்கா நீங்க புரோக்ஷனை பண்ணிக்கலாம், இல்லைன்னா பூர்ணால இறங்காதீங்க, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஏறி இறங்குறது அப்படின்னு சொன்னா. எதுக்கா, அதாவது இந்த ஆறு எப்பவுமே பூர்ணமா இருக்குமா. அதாவது தண்ணி வந்து பிரவாகமா எப்பவும் ஓடிட்டு இருக்கிற ஒரு ஃபெரோஷியஸான ஒரு ரிவர். இட்ஸ் நாட் அ நார்மல் ரிவர் கிடையாது ஆக்சுவலா. அட்லீஸ்ட் நான் பார்க்கும்போது அப்படி இல்லை. அது ரொம்ப அழகா இருந்தது. அதாவது இப்போ அந்த பூர்ணாவோட அந்த இது இருக்கு இல்லையா, படித்துறை இருக்கு இல்லையா, அது வந்து அங்கதான் வந்து ஆரியாம்பாள் ஆதிசங்கரர் வந்து அவ அம்மாக்கு அந்த பூர்ணா ஆரியாம்பாளோட பிருந்தாவனம் வந்து அங்கதான் இருக்கு. கரெக்ட் கரெக்ட். அதாவது மகாபெரிவா வந்து ஒரு காலத்துல ஒரு பெரிய ஜியாலஜிஸ்ட் ஒருத்தர் வந்தார். இந்த கதை நேத்திக்கு தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு ஜியாலஜிஸ்ட் வந்து மகாபெரிவாள்கிட்ட வந்தாலாம். அப்போ வந்து மகாபெரிவா சொன்னாலாம், இந்த மாதிரி ஆதிசங்கரனுடைய டேட் வந்து இது பண்ண முடியல, ஸோ அதனால் நீ வந்து கார்பன் காப்பி எடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் ஒன்று பண்ணுறேன், நான் சொல்கிறேன், நீ செய்வியான்னாராம். அப்போ வந்து கார்பன் டேட்டிங் எடு அப்படின்னாராம். அப்புறம் வந்து அவர் வந்து சொன்னாரா, இல்லை பெரியவா நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்ன போது அவர் வந்து சொன்னாரா, இப்போ இந்த காலடியில் சங்கரர் கோவில் இருக்கிறது வந்து அவர் வீடு இல்லையா, அவ அம்மா எல்லாரும் அப்பாவோட வீடு. அந்த நதி கரையில் ஒரு டேட்டிங் எடு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தள்ளி அந்த நதிக்கு அந்த பக்கம் போய் எடுக்கிற அந்த இது எடு. என்னன்னா கரெக்டாக அந்த நதி வெளியில் எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட அது 6000 years காமிக்கதான். இந்த வீட்டுக்கிட்ட எடுக்கிற அந்த இது வந்து கரெக்டாக ஆதிசங்கரனுடைய காலம்னு சொல்கிற அந்த காலத்துக்கு ஏற்ற அந்த டேட்டை வந்து சொல்கிறதான். எவ்வளோ பெரிய இது பாருங்க அவருக்கு. மகாபெரிவா வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கா, அந்த மாதிரி நீ இந்த இடத்துல எடு, அந்த இடத்துல எடு, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி கரெக்டாக பார்த்தா ஆதிசங்கரருடைய அந்த காலத்துக்கு இது வந்திருக்கு. ஸோ ஆதிசங்கரர் இந்த வேலையை பண்ணியிருக்கார், நதியை வந்து பிரவாகத்தை மாற்றிருக்கார் அப்படின்னு சொல்லி, இது வந்து இட்ஸ் நாட் அ லெஜெண்ட் பட் இட்ஸ் அ ட்ரூ இது அப்படின்னு சொல்லி, ஈவெண்ட் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லி ஆதிசங்கர் மகாபெரிவா வந்து பண்ணியிருக்காளாம். நீங்க அப்சர்வ் பண்ண முடியும், அந்த பூர்ணா ரிவருக்கு மேல ஒரு பிரிட்ஜ் ஒண்ணு போறது இல்லையா. அந்த பிரிட்ஜ் நீங்க மிடில் ஆஃப் த பிரிட்ஜ்ல இருந்து நீங்க பார்த்தேன்னா ஸ்ட்ரெயிட் ஃப்ளோயிங் ரிவர், வெரி வெரி ஹியூஜ் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃப்ளோயிங் ரிவர். ஆனா அந்த இடத்துல மட்டும் ஒரு பெண்ட் தெரியும். அதாவது அந்த படித்துறை இருக்கிற இடத்துல ஒரு ஹியூஜ் பெண்ட் நல்லா தெரியும். அந்த பிரிட்ஜ் மேல இருந்து நான் பார்த்தேன் ஆக்சுவலா அந்த இடத்த. அங்க இருக்கிற கோவில் ஆச்சாரியால் சொன்ன போது, ஆரியாம்பாள் ஆதிசங்கரோட அம்மாவுக்கு வந்து கால் முடியாம போயிடுறது, ஆனா அவ குளிக்கணும்னு ஆசைப்படுறா. அவ சொன்னது என்னன்னாக்க, ரொம்ப பிடிவாத காரியம் ஆரியாம்பாள், இதை குளிச்சே ஆகணும் எனக்கு அப்படின்னு சொல்லும் போது, சங்கராச்சாரியால் அப்போ வந்து பூர்ணாஷ்டகம்னு ஒண்ணு கம்போஸ் பண்ணதாகவும்,
அந்த பூர்ணாஷ்டகத்துல நீ வளைஞ்சு கொடு என் அம்மாக்காக அப்படின்னு அவர் சொல்றதாகவும், அந்த ரிவர் வளைஞ்சு வந்தது, அவர் வீடு வரைக்கும் வந்தது ஆரியாம்பாள் குளிக்கிறதுக்காக. ஆத்துல கிணறு இருக்கு, இல்ல நான் ரிவர்ல தான் குளிப்பேன்னு அவ சொல்றா. அதனால அந்த ரிவர் அந்த இடத்துல மட்டும் வளைஞ்சது ஓகே. அப்படின்னு சொல்லுவா. சோ அந்த அஷ்டகத்திலேயே அதை மென்ஷன் பண்ணிருக்காளாம். சோ இதாவது என்னன்னாக்கா இத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது வந்து 1910ல இந்த கோவில் கட்டியிருக்கா. இப்போ இருக்கிற பர்டிகுலர் கோவில் அங்க ஒரு சிருங்கேரி மடம் கோவில் தான் இருக்கு. சோ அந்த அதான் பாலா காலடியில வந்து நம்ம காஞ்சி பெரியவாளோட இது அந்த காலடி அவரோட இருக்கு இல்லையா ஆதிசங்கரோட, அதுல நம்ம காஞ்சி பெரியவாழ்து ஒண்ணுமே இல்ல, எல்லாம் சிருங்கேரி பெரியவாளோட இதுதான் இருக்கு இல்லையா எல்லாருக்கு. சாரதாம்பாள் அதையும் சொல்லிடுறேன். ஆமா, அதாவது 33வது மகா சன்னிதானம். சோ நம்ம எப்படி பெரியவான்னு சொல்றோமோ அவ மகா சன்னிதானம்னு சொல்லுவா சிருங்கேரியில. 33வது மகா சன்னிதானம் அவரோட கனவுல வந்து ஒரு லேடி வெள்ளை வஸ்திரம் உடுத்திண்டு வந்திருக்கா. அது என்னது வித்தியாசமா சம்பந்தமே இல்லாம அப்படி இருக்குன்னு சொல்லி அவர் அந்த கனவை ட்ரேஸ் பண்ணிட்டே போறார். அப்போ வந்து காலடிங்கிற ஊருக்கு வர்றார். அங்க கேட்டு இது மாதிரி அப்படின்னு கேட்கும்போது ஒரு நம்பூதிரி ஃபேமிலி வந்து ஒரு 5 வயசு பையனோட ஹைட் என்ன இருக்கும், அந்த ஹைட்ல ஒரு கல் தூண் ஒண்ணு இருக்கு. ரொம்ப பெருசு கிடையாது, ஒரு கல் தூண் ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல விளக்கு ஏத்திண்டே வந்துட்டு இருக்கா அந்த நம்பூதிரி ஃபேமிலி. அவ கிட்ட ஏன்னு கேட்கறச்சு, எங்களுக்கும் தெரியல, இது ஆத்து வழக்கம், யாரோ ஒரு ரொம்ப பெரிய மகானோட பிருந்தாவனம் இது, நாங்க ஏத்திண்டு வரோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல அவர் தபஸ் பண்ணரிச்சு அவருக்கு வந்து ஆன்சர் கிடைக்கிறது, இதுதான் வந்து ஆரியாம்பாளோட பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே வந்து மூலம் திருநாள் நினைக்கிறேன், if I'm not wrong, ஆமா மூலம் திருநாள் அப்பதான் அவர் தான் கிங் அந்த சமயத்துல 1910ல. ஸோ அவர் உடனே அவர்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வச்சு எனக்கு இந்த இடத்தெல்லாம் வந்து மடத்துக்கு எழுதி கொடுக்குறா, சங்கர மடத்துக்கு சிருங்கேரி மடத்துக்கு எழுதி கொடுக்குறா. அந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு கோவில் கட்டியிருக்கா அப்போ. அண்ட் செகண்ட்லி இதோட கன்க்ளூஷன் ஏன் இப்படி வந்தா அப்படின்னாக்க, காஞ்சி மட்டமும் சரி சிருங்கேரி மட்டமும் சரி காலடி தான் அவரோட பர்த் பிளேஸ் அப்படிங்கறத வந்து அவ வந்து ரொம்ப ஆழமா அவ சொல்றா. சோ அதனால ஆச்சாரியாவோட அட்வைஸ் படி நம்ம அதுதான் வந்து அவரோட பர்த் பிளேஸ் அப்படின்னு நம்மளும் நோ டவுட்ஸ் அபவுட் இட். ஏன்னாக்க 2-3 காரணங்கள் சொல்றா. அதாவது ஆதிசங்கரருக்கு பிரீத்தியான ஒரு கிருஷ்ணர் கோவில் ஆத்துக்கு பக்கத்துலயே இருக்கு. அதாவது இப்போ இருக்கிற சாரதா கோவில் பக்கத்துலயே ஒரு கிருஷ்ணர் கோவில் இருக்கு. சோ அங்கதான் ஆதிசங்கரர் பூஜை பண்ணிருக்கணும். சோ அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவர் கம்போசிஷன் வச்சோ அவருடைய ஹிஸ்டரி வச்சு பார்க்கும்போது இதுதான் வந்து அவளோட வீடு. 1910ல தான் கண்டுபிடிச்சிருக்கா. ஆக்சுவலா அது வரைக்கும் தெரியல. அண்ட் ரெண்டாவது காஞ்சி மடத்துக்கு ஒரு ஸ்தூபி ஒண்ணு இருக்கு. அதாவது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்து அந்த அங்க ஒரு ஸ்தூபி அழகா ஒண்ணு கட்டியிருக்கா. அந்த போட்டோஸ் மேபி ஐ கேன் ஷேர் இன் தி குரூப். அதான் அது வந்து அங்க இல்ல, அந்த ஆதிசங்கரருக்கு தள்ளி இருக்கு, மெயின் ரோட்லயே இருக்கு. ஆமா அது மெயின் ரோட்ல இருக்கு. அது கரெக்ட். இட் இஸ் மோர் லைக் a landmark. அந்த நம்ம பார்க்க முடியும். பக்கத்துலயே ஒரு சான்ஸ்கிரிட் காலேஜ் இருக்கு, அங்க ஒரு சங்கர மடம் ஸ்கூலும் இருக்கு ஆக்சுவலா. சோ அது வந்து காஞ்சி மடம் இஸ் சப்போஸ் டு டேக் கேர். ஆனா வந்து ஒரு சூப்பி ஒண்ணு இருக்கு. பட் சிருங்கேரி மடம் தே ஹேவ் பியூட்டிஃபுல்லி மெயின்டைன்ட் தட் பிளேஸ். அங்க இப்பவும் பாடசாலை இருக்கு, எல்லாம் குழந்தைகள் எல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க, வேத மந்திரங்கள்லாம். ரொம்ப அழகான ஒரு பிளேஸ். சோ முடிஞ்சதுன்னா யூ கேன் ஆல் கோ. அது ரொம்ப ஈஸி போகிறதும் கூட. காலடி ஸ்டேஷன்ல இறங்கிட்டாக்க அங்கேருந்து பஸ்ஸஸ் அதாவது ஸ்தூபி வரைக்கும் பஸ்ஸஸ் போறது ஆக்சுவலா. ஸோ வி கேன் கோ இன் பஸ் அண்ட் ஆல்சோ டேக் அன் ஆட்டோ ஆர் கார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெரி ஆக்சசிபிள் பிளேஸ் தான், ரொம்ப ரிமோட்டா கிடையாது. இட்ஸ் a very beautiful place and thanks to Balu for making கனகதாரா ஸ்தோத்திரம் happen and ஒரு பாக்கியம் அந்த இடத்துல உட்கார்ந்து சொல்லறதுக்கு, ஸ்வர்ணத்துமனால சொல்லறதுக்கு. ப்ளீஸ் நீங்க யூ கேன் கேரி ஆன். ஸோ கிட்டத்தட்ட 11வது ஸ்லோகமா 11 பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது ஆதிசங்கரர் வந்து 4 மடங்கள் தான் ஸ்தாபனம் பண்ணார், இது 5வது மடம் காஞ்சி மடம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மாதவிய சங்கர விஜயம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அதில் வந்து அவள் அப்படி சொல்கிறா. இல்லை அவர் வந்து 5 மட்டங்களையும் அவர் தான் ஸ்தாபனம் பண்ணார், கடைசியில் சர்வஜ்ய பீட்டாரோகணம் அவர் இங்கே தான் காஞ்சிபுரத்தில் தான் அவர் முக்தி ஆனார்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்கிறா. ஒரு சில பேர் வந்து இது கான்ட்ரவர்ஷியல் நிறையா இருக்குது. அந்த கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் கொஞ்சம்
யாராவது ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சா தேவலாம். எஸ். ஸோ 11வது ஸ்லோகம். பட் அந்த சிங்கேரிக்கும் காஞ்சிபுரத்துக்கும் ஒரு கோல் அது வந்து அது இருக்கு இல்லையா? இருந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா அவ வந்து அப்போஸ் பண்றா காஞ்சி மடம் கிடையாதுன்னு. ஆனா சிங்கேரி மடத்துல இந்த சாளுக்கியாஸோட இன்வேஷன் நடக்கும் பொழுது காஞ்சி மடத்துலேருந்து போய் சிங்கேரி மடத்தை பாதுகாத்துண்டு இருந்த கதையும் உண்டு. ஸோ அது வந்து அதுக்குள்ள நம்ம இப்போ போக வேண்டாம். அடுத்த ஸ்லோகம் போவோம். 12வது ஆமா, அதுக்குள்ள நம்ம டிராவல் பண்ண வேண்டாம். ஆமா. ப்ளீஸ். ஏன்னா இங்க எல்லாம் மடத்துக்காரால எல்லாரும் சண்டைக்கு வந்துருவா எங்கிட்ட. அப்புறம் இல்ல சி, அதாவது ஆதிசங்கராச்சாரியாலோட மட்டங்கள்னு பார்க்கும்போது நமக்கு கான்ட்ரவர்சிஸ் கிடையாது. அதனால வேண்டாம். அதுல அவ்வளவுதான். இல்லை அதான் இப்போ அதுக்கான ரிசர்ச் ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தா. நேற்றுக்கு தான் போய் பேசிட்டு வந்தேன். ஸோ அவள் வந்து கூடிய விரைவில் உண்மைகள்லாம் வரலாம், வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். பகவான் திருவருள். அடுத்தது போவோம். அடுத்த 12வது ஸ்லோகம். 12வது ஸ்லோகமும் பார்த்துட்டோமே. நமோஸ்து நாளிக நிபான நாயை பார்த்தாச்சே. 13வது ஸ்லோகம். இப்போ இந்த 13வது ஸ்லோகத்திலேருந்து 13, 14, 15 இந்த 3 ஸ்லோகங்களும் வந்து அதிக ஸ்லோகாக அப்படின்னு சொல்கிற ஸ்லோகங்கள். அதாவது இது வந்து ஆதிசங்கரர் எழுதினாரா அப்படின்னு தெரியாத, ஆனால் அவர் சிஷ்யர்கள் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஸ்லோகங்கள். இதெல்லாம் வந்து இந்த 13, 14, 15 வந்து ஆதிசங்கரர் சொன்ன மாதிரி இந்த 12வது ஸ்லோகம் மாதிரி நமோஸ்து நமோஸ்து அப்படின்னு சொல்லி அம்பாளை வந்து ஸ்துதி பண்ணுற மாதிரி இருக்கிற ஸ்லோகங்களாக இருக்குது. ஸோ அந்த ஸ்லோகங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தராணின்னு சொல்லி ஆதிசங்கரர் அடுத்து பாடுற ஸ்லோகங்களுக்கு போவோம். ஸோ ஃபஸ்ட் இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். அதனுடைய மீனிங்கை வந்து அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் இன்னைக்கு அடுத்த ஸ்லோகம் சொல்ல வேண்டியது யாரு? சாய்லக்ஷ்மி மாமியா? ரிசைட்டர் ஆர்டர் போட்டிருக்கேன். கௌரிஜி அவர் கொஞ்சம் ஆடியோ இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னேன். நமோஸ்து ஹேமாம்புஜ நமோஸ்து ஹேமாம்புஜ பீఠிகாயை. பீடிகாயை. நமோஸ்து ஹேமாம்புஜ பீఠிகாயை. நமோஸ்து ஹேமாம்புஜ பீடிகாயை. அந்த டி வந்து டீன்னு சொல்லிடுங்க. டி பி பிடி கரெக்ட்டா? பிடி. பிடி ஓகே. பீடிகாயை. நமோஸ்து ஹேமாம்புஜ பீఠிகாயை. நமோஸ்து ஹேமாம்புஜ பீடிகாயை. சூப்பர். நமோஸ்து பூமண்டல. நமோஸ்து பூமண்டல நாயிகாயை. நாயிகாயை. நமோஸ்து ஹேமாம்புஜ பீఠிகாயை. நமோஸ்து ஹேமாம்புஜ பீடிகாயை. நமோஸ்து பூமண்டல. நமோஸ்து பூமண்டல நாயிகாயை. நாயிகாயை. சேர்த்து ஃபுல்லா ரெண்டுமா? 2 லைனும் சேர்த்து சொல்லுங்க. நமோஸ்து ஹேமாம்புஜ பீடிகாயை. பீடிகாயை. பலே. நமோஸ்து பூமண்டல நாயிகாயை. அந்த பூ வந்து நார்மல் பூ. ஓகேவா? ஆமா. நமோஸ்து பூமண்டல நாயிகாயை. நமோஸ்து பூமண்டல நாயிகாயை. பலே சூப்பர். சேர்ந்து நமோஸ்து ஹேமாம்புஜ பீடிகாயை. நமோஸ்து பூமண்டல நாயிகாயை. நமோஸ்து தேவாதி தயாபராயை. நமோஸ்து தேவாதி தயாபராயை. நமோஸ்து ஷார்ங்காயுத. நமோஸ்து ஷார்ங்காயுத வல்லபாயை. வல்லபாயை. நமோஸ்து தேவாதி தயாபராயை. நமோஸ்து தேவாதி தயாபராயை. நமோஸ்து ஷார்ங்காயுத வல்லபாயை. சேர்த்து நமோஸ்து தேவாதி தயாபராயை. நமோஸ்து ஷார்ங்காயுத வல்லபாயை. நமோஸ்து தேவாதி தயாபராயை. நமோஸ்து ஷார்ங்காயுத வல்லபாயை. சூப்பர். சேர்த்து எல்லா லைனும் சேர்த்து. நமோஸ்து ஹேமாம்புஜ பீఠிகாயை. நமோஸ்து பூமண்டல நாயிகாயை. நமோஸ்து தேவாதி தயாபராயை. நமோஸ்து ஷார்ங்காயுத வல்லபாயை.
நான் சொல்றேன். நமோஸ்து ஏமாம்புஜ பீட்டிகாயை, நமோஸ்து பூமண்டல நாயிகாயை, நமோஸ்து தேவாதி தயாவராயை, நமோஸ்து ஷார்ங்காயுத வல்லபாயை. சூப்பர். இப்போ எல்லாரும் ஒரு தடவை இந்த ஸ்லோகத்தை சொல்லிடுங்க. ஸோ தட் வி வில் கம்ப்ளீட். அடுத்தது சொல்ல வேண்டியது அப்படியே ஆர்டர் கூப்பிட்டுடுறேன் நான். சதீஷ் சார். ओके। नमोस्तु हेमाभुज पीठिकायै, नमोस्तु भूमण्डल नायिकायै, नमोस्तु देवादिताय परायै दयापरायै, भले नमोस्तु शारङ्गायुध वल्लभायै. அந்த ஷார் இர் இங் ரெண்டுமே வந்து ரா சொல்ல வேண்டாம், அங்க ஷார்ங் அப்படி சொல்லணும். सारंगायुध वल्लभायै. ஓகே சூப்பர். இன்னொரு தடவை சொல்லிடு. नमोस्तु हेमाम्बुज पीठिकायै, சூப்பர். नमोस्तु भूमण्डल नायिकायै, नमोस्तु नमोस्तु देवादि दयापरायै, नमोस्तु शारङ्गायुध वल्लभायै. भले 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 சூப்பர். மைத்திலி மாமி. ஓகே. கிரிஜா மாமி. நமோஸ்து ஹேமாம்புஜ பீட்டிகாயை, நமோஸ்து பூமண்டல நாயிகாயை, நமோஸ்து தேவாதி தயாபராயை, நமோஸ்து சார்ங்காயுத வல்லபாயை. நமோஸ்து ஹேமாம்புஜ பீட்டிகாயை, நமோஸ்து பூமண்டல நாயிகாயை, நமோஸ்து தேவாதி தயாபராயை, நமோஸ்து சார்ங்காயுத வல்லபாய். भले भले भले. ஆஹா. प्रीता प्रमोद मैम. Yes sir, good morning. Good morning ma'am. नमोस्तु हेमाम्बुज पीडिकाये, नमोस्तु भूमण्डल नायिकाये, नमोस्तु देवादिदयापराये, नमोस्तु शङ्कराय सारङ्गायुध वल्लभाये. नमोस्तु हेमाम्बुज पीडिकाये, नमोस्तु भूमण्डल नायिकाये, नमोस्तु देवादिदयापराये, नमोस्तु शारङ्गायुध वल्लभाये. भले भले भले. नेक्स्ट महालिंगम सर. नमस्कारम. नमस्कार. नमोस्तु हेमाम्बुज पीठिकायै, नमोस्तु भूमण्डल नायिकायै, नमोस्तु देवादि दयापरायै, नमोस्तु सारङ्गायुध वल्लभायै. नमोस्तु हेमाम्बुज पीठिकायै, नमोस्तु भूमण्डल नायिकायै, नमोस्तु देवादि दयापरायै, नमोस्तु सारङ्गायुध वल्लभायै. सूपर. श्रीमती मामी. நமஸ்காரம். नमस्कार. नमोस्तु हेमाम्बुज पीठिकायै, नमोस्तु भूमण्डल नायिकायै, नमोस्तु देवादिदयापरायै, नमोस्तु शार्ङ्गायुध वल्लभायै. नमोस्तु हेमाम्बुज पीठिकायै, नमोस्तु भूमण्डल नायिकायै, नमोस्तु देवादिदयापरायै, नमोस्तु शार्ङ्गायुध वल्लभायै. Yes. Next त्रिपुरा सुंदरी मैम. नमोस्तु हेमाम्बुज पीठिकायै, नमोस्तु भूमण्डल नायिकायै, नमोस्तु देवादिदयापरायै, नमोस्तु सारङ्गायुध वल्लभायै. नमोस्तु हेमाम्बुज पीठिकायै, नमोस्तु भूमण्डल नायिकायै, नमोस्तु देवादिदयापरायै, नमोस्तु सारङ्गायुध वल्लभायै. भले भले भले. नेक्स्ट வந்து சாவித்ரி மாமி. நமஸ்காரம்மா, சொல்லலாமா? நமோஸ்து ஹேமாம்புஜ பீடிகாயை,
நமோஸ்து பூமண்டல நாயிகாயை நமோஸ்து தேவாதி தயாபராயை நமோஸ்து சார்காயுத வல்லபாயை நமோஸ்து ஹேமாம்புஜ பீடிகாயை நமோஸ்து பூமண்டல நாயிகாயை நமோஸ்து தேவாதி தயாபராயை நமோஸ்து சார்காயுத வல்லபாயை. சூப்பர். धन्यवाद. சரஸ்வதி மாமி. नमोस्तु हेमाम्बुजपीठिकायै नमोस्तु भूमण्डलनायिकायै नमोस्तु देवातिदयापरायै नमोस्तु सार्गायुधवल्लभायै नमोस्तु हेमाम्बुजपीठिकायै नमोस्तु भूमण्डलनायिकायै नमोस्तु देवातिदयापरायै नमोस्तु सार्गायुधवल्लभायै. भले भले. बेबी मैम. நமோஸ்து ஹேமாம்புஜ பீட்டிகாயை நமோஸ்து பூமண்டல நாயிகாயை நமோஸ்து தேவாதி தயாபராயை நமோஸ்து ஷார்காயுத வல்லபாயை நமோஸ்து ஹேமாம்புஜ பீட்டிகாயை நமோஸ்து பூமண்டல நாயிகாயை நமோஸ்து தேவாதி தயாபராயை நமோஸ்து ஷார்காயுத வல்லபாயை. भले. ஐ திங்க் எல்லாரும் சொல்லியாச்சா? ஓகே. ஸோ இந்த ஸ்லோகம் 13வது ஸ்லோகம். அதனுடைய மீனிங் ஒரு 13, 14 ரெண்டுத்தோட மீனிங்கும் சேர்த்து பார்ப்போம் அடுத்த கிளாஸில். ஸோ சம்பத்கராணி இந்த 16th ஸ்லோகம்லேருந்து தான் திரும்பி ஆதிசங்கரர் கண்டினியூ பண்ணார் அப்படின்னு இது இருக்குது. ஸோ இது எங்கேயுமே ஏட்டில் இல்லாததுனால பிரச்சனை இதுதான். ஸோ வந்து எங்கேயுமே இவர் இது இப்படி எழுதியிருக்கார் அப்படின்றது இல்லை. ஸோ அதனால் மேபி அது வந்து சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அந்த ஸ்லோகம் வந்து பார்த்தேன்னா அது வந்து ஸ்துதியாக இருக்கிறதுனால அது வந்து சேர்த்துக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு வந்து பெரியவானா சொல்லியிருக்கேன். ஸோ we'll complete with Murugan Anthem. Any volunteers? நான் சொல்றேன். சொல்லுங்க சார். சிவகுஹ குமர பராசலபதியே சீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தளி பழனா புரி வாழ் திருவேரகம் உரை கந்தா செங்கதிர் நிகத்தனி காசலம் வந்தாய் செம்பழ முதிர்வனைந்தாய் தவமருளாராதாரா தவ முனிவர் பணி வீரா தாதா கருண சுபோதா ஜய ஜய சங்கர பாலகமணியே தாரக மந்திர வினோதா சிவமே 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 சரவணபவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோ ஹரஹரோஹர. ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். போன வாரம் இது சொல்லலைன்னு எனக்கு ஒரு பெரிய குறையா இருந்தது. இன்னைக்கு சொல்லிட்டோம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ எல்லாருக்கும். நமஸ்காரம். அடுத்த வாரம் தேங்க்யூமா. நமஸ்காரம். धन्यवाद. நமஸ்காரம். தேங்க்யூ. நமஸ்காரம். தேங்க்யூ நமஸ்காரம். நமஸ்காரம் மாமி. தேங்க்யூ. பாலா சார், அந்த வினய் வாரணாசியோட ஒரு இது கேட்டேன். உபன்யாசம் காஞ்சிபுரத்துல லாஸ்ட் மந்த் பண்ணதுல அதுல வந்து அவர் ஆதிசங்கரா